கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இன்று புதன்கிழமை முதல் கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படுகிறது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை அப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சிவகாசி அருகே கனமழையால் வீடு இடிந்து விழுந்ததில் 17 வயது மாணவி படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பழைய வெள்ளையாபுரம் பகுதியைச் சேர்ந்த வீரமணி ராதா தம்பதியின் மகள் பவானி. இவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்றிரவு பவானி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர் மீது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த பவானியை உறவினர்கள் மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதன்பின் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வரும் நிலையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மருத்துவ மாணவி உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு பூசாரிகள் தாலாட்டு பாடி தீபாராதனை எடுத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வரும் நிலையில் இரவு ஊஞ்சல் உற்சவத்தின் போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு செய்தனர். விழுப்புரத்தில் இரவு பெய்த கனமழையினால் புதிய பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் குளம் போன்று தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்து பயணிகள் பாதிப்படைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஜானகிபுரம், விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போன்று மழைநீர் தேங்கி காட்சியளித்தன. மழைநீர் தேங்கியதால் பேருந்துகளை இயக்க முடியாமல் வாகன ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டனர். மேலும் தொடர் விடுமுறையை முடித்து சென்னை திரும்பிய பயணிகளும் முழங்கால் அளவிலான நீரில் கடந்து சென்று பேருந்தில் ஏறி பயணம் செய்ய நிலை உள்ளதால் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி லட்சார்ச்சனை பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி லட்சார்ச்சனை பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. கோவிலின் நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆரோகரா கோஷமிட்டு கந்த பெருமானை தரிசனம் செய்தனர். இதில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்வும், அதனை அடுத்து 28ஆம் தேதி முருகன் தெய்வானை திருக்கல்யாணமும் நடைபெறவுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.